அனைவருக்கும் வணக்கம். திங்கட்கிழமை அதாவது கடந்த திங்கட்கிழமை வந்து தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு வந்து உளுந்தூர்பேட்டையில நடந்துச்சு. விசிக கட்சியில இப்போ தேர்தலுக்கு பிறகு நடத்துற முதல் மாநாடு. அது ஏன் வந்து முதல் மாநாட வந்து தமிழ் தேசிய எழுச்சி மாநாடா நடத்தணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதாவது கால் நூற்றாண்டுக்கு மேல வந்து விடுதலை சிறுத்தை கட்சிகள் வந்து தமிழ்நாட்டுல வந்து அரசியல் பயணத்துல பயணம் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்க வந்து அமைச்சர அவையில வந்து இடமும் பெற்றிருக்கிறாங்க. அங்கீகாரமும் கிடைச்சிருக்கு. கட்சிக்கும் அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. அதிகாரத்திலயும் அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. இத வந்து இந்த நேரத்துல ஒரு மாநாடு நடத்தினா நல்லா இருக்கும் அப்படின்றது அவங்களுடைய கருத்து. அது மட்டும் இல்லாம அந்த தேதியில வந்து அண்ணன் திருமாவுடைய பிறந்த நாள். இந்த அங்கீகாரம், இந்த அரசியல் அதிகாரம் இதெல்லாம் ஆம், சேர்த்து அண்ணனோட திருமாவளுடைய பிறந்த நாள் அன்னைக்கு இந்த மாநாடு நடத்தணும்னா இது சரியா இருக்கும். தொண்டர்களுக்கும் பிறந்த நாள் அன்னைக்கு தலைவரை பார்த்ததுல ஒரு திருப்தி இருக்கும். தலைவருக்கும் இந்த தொண்டர்கள் எல்லாம் பார்த்து பேசுனதுல ஒரு மகிழ்ச்சி இருக்கும்னு சொல்லி தான் திட்டமிட்டபடியே திருமானனோட பிறந்த நாளுக்கு வந்து இந்த எழுச்சி மாநாடு, தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு வந்து நடத்தணும்னு சொல்லி திட்டமிட்டு இருந்தாங்க. யார் தமிழ் தேசியம், தமிழர்களின் உரிமை, தமிழர்களினோட பிரச்சனைக்கு குரல் கொடுக்குறாங்களோ, மொழி, வரலாறு, வேலைவாய்ப்பு, உரிமை இத பத்தி எல்லாம் யாரு தமிழர்களுக்காக பேசுறாங்களோ, அவங்களுக்கு நம்மளுடைய எப்பவுமே சப்போர்ட் இருக்கும். அவங்களுக்கு என்னைக்குமே நமக்கு வந்து அவங்கள நம்ம மதிக்க தான் போறோம். அதுல நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்ல. நேத்து அந்த மாநாடு அவரோட பிறந்த நாளுக்கு சிறப்பா நடந்துச்சா? இல்ல மோசமா நடந்துச்சான்றத விவாதத்த நம்ம இதுல வந்து பேசப் போறோம். ஏன்னா, இதுவரைக்கும் அந்த தமிழ் தேசிய மாநாடு, தமிழர்கள் உரிமை அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அரசியல் பயணத்துல பேசிக்கிட்டே வருது நாம் தமிழர் கட்சி தான். திருமாவளவனும் ஒரு காலத்துல பேசினார். கட்சி தொடங்கின காலத்துல தமிழ் தேசியம், தமிழர்களோட பிரச்சனை. இப்பயும் தமிழர்களோட பிரச்சனைகள் பேசுறாரு. இருந்தாலும் இந்த திமுக கட்சியில எல்லாம் கூட்டணி வச்சுக்கிட்டு பல பிரச்சனைக்கு வந்து குரல் கொடுக்காமலே இருந்திருக்கிறாரு திருமான். அந்த திமுக கட்சிக்கு முட்டு கொடுத்து அவர் முதுகே தேஞ்சு போயிருக்கும். அந்த அளவுக்கு தான் ஒரு மோசமான ஒரு அரசியல வந்து கையாண்டுட்டு இருந்தார் திருமாவளவன் அண்ணன். இப்போ தாவேக கட்சியில சேர்ந்திருக்கிறாங்க. இப்போதான் தமிழ் தேசியம், தமிழர்கள், தமிழர்களின் உரிமை, ஈழத் தமிழர்கள் எல்லாம் இப்ப மறுபடியும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு வந்து வாழ்த்துக்கள். நேத்து விடுதலை சிறுத்தை கட்சி இதுவரைக்கும் எவ்வளவு மாநாடு வந்து சந்திச்சிருப்பாங்க. அண்ணன் திருமா வந்து அவரோட இது 65வது பிறந்த நாள். இத்தனை வருஷத்துல அவரோட பிறந்த நாள்ல எவ்வளோ நல்ல விஷயங்கள் பார்த்திருப்பாரு அவரு. அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாவும் இருந்திருக்கும். ஆனா, நேத்து நடந்த மாநாடு மகிழ்ச்சியா இருந்துச்சான்னு கேட்டா, நிச்சயமா இல்ல. ஏன்டா இந்த மாநாட்ட நடத்தணும்? ஏன்டா இந்த மாநாட்ட வந்து கூட்டணும்? அப்படின்ற அளவுக்கு மன வேதனையில தான் நேத்து திருமா அண்ணன் வந்து இருந்தாரு. அவரு எப்ப உள்ள வந்து, எப்ப வெளிய போனாரோ, அது வரைக்கும் அவரு படாத பாடு பட்டுட்டாரு. அவரு கட்சியோட மிகப்பெரிய தலைவர். தமிழ்நாட்டுல அ அ பேசும் பேசும் பொருளா இருக்கிற ஒரு ஒரு 10 தலைவர்கள்னா, அதுல திருமாவளவன் அண்ணனும் இருப்பாரு. முக்கிய தலைவரா. அரசியல் கட்சி தலைவரா அண்ணன் திருமாவளவனும் இருப்பாரு. அதுல நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா அப்படிப்பட்ட தலைவரோட பேச்ச நேத்து இந்த தொண்டர்கள் கேட்டாங்களா? அப்படின்னு கேட்டா, நிச்சயமா கிடையாது. அந்த மாநாடு பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இது விடுதலை சிறுத்தை கட்சி மாநாடா? இல்ல தாவேகா கட்சி தற்கூரிங்களோட மாநாடா? அப்படின்ற கேள்வி எனக்கு வந்து எழுந்துச்சு. ஏன்னா, அவ்வளவு மோசமான அ போக்க வந்து இந்த தொண்டர்கள் வந்து கையாண்டாங்க. எல்லாருக்குமே அவங்களுக்கு இருக்கைக்கு வந்து நாற்காலி போட்டிருந்தாங்க. திடல்ல வந்து பெரிய திடலா போட்டிருந்தாங்க. எல்லாரும் வந்து உட்கார்ந்து பார்க்கணும். தலைவர் பேச்ச வந்து கேட்கணும். அ கட்சி தலைமை என்னென்ன சொல்லுது அப்படின்றத உள்வாங்கணும். அப்படின்ற நோக்கத்தோட தான் அத வந்து பண்ணியிருந்தாங்க. ஆனா ஒருத்தன் கூட அவனோட இருக்கையில இல்ல. எல்லாருமே அந்த மாநாட்டோட மேடைய வந்து முற்றுகையிட்டுட்டாங்க. திருமானன் மேல இருக்கிற பாசத்த அத எப்படி காட்டணும்ன்றத கூட தெரியாம ஒரு ஒரு வெறி புடிச்ச கூட்டமா நேத்து மாறிட்டாங்க சிறுத்தைகள். இதுவரைக்கும் விடுதலை சிறுத்தை கட்சி கூட்டம் இப்படி நடந்ததே இல்ல. எப்பயாச்சும் ஒண்ணு அப்படி இப்படி நடந்திருக்கும். ஆனா இந்த அளவுக்கு மோசமா வந்து நடந்தது இல்ல. ஒரு பிறந்த நாளுக்கு தலைவர் வராரு. தொண்டர்கள் மத்தியில பேச போறாரு. அவரு எவ்வளோ உற்சாகமா வந்தாரோ, அந்த உற்சாகமா நேத்து இருந்தாரான்னு கேட்டா கிடையாது. அவர வந்து நேத்து வார்ட் பாய் வேல, அப்புறம் வந்து இந்த வாட்ச்மேன் வேல, அதுக்கப்புறம் வந்து இந்த பவுன்சர்ஸ் வேலைய பார்க்க வச்சுட்டாங்க இந்த விசிக கட்சி தொண்டர்கள். அவரு நேத்து பிறந்தநாள் பிள்ளை மாரியே இல்ல. ஒரு கட்சியோட தலைவர் மாரியே இல்ல. ஏதோ அந்த கூட்டத்த வந்து சரி செய்ய வந்த ஆட்கள் மாரி தான் நேத்து திருமாவளவன் வந்து நடந்துக்கிட்டாரு. அவர பேசவே விட மாட்றாங்க. அவர் சுடர் ஏத்திக்கிட்டு அந்த ராம்ப் வாக்ல போகணும்.
அந்த ரேம்ப் வாக்கல்ல போய் அந்த மக்கள் எல்லாம் பார்த்து கை அசைச்சிட்டு வரணும். அந்த சுடரை கூட ஒழுங்கா ஏத்த விடல. ஒழுங்கா கூட அவர் நடந்து போயிட்டு வர முடியல. எல்லாம் அந்த ரேம்ப் வாக்கு மேல ஏறி அவரை வந்து போட்டு நசுக்கி, பிதுக்கி வெளியே தள்ளிட்டாங்க. அது மட்டும் கிடையாது. அப்புறம் வந்து நெறைய தீர்மானங்கள் வந்து வாசிக்கிறாரு. அந்த தீர்மானத்தையும் அவரால முழுமையா வாசிக்க முடியல. ஒரு பொண்ணு வந்து பரதநாட்டியம் ஆடுது. ஒரு ஒரு பாட்டுக்கு. அந்த பொண்ணு முழுமையா அந்த பரதநாட்டியத்த ஆட முடியல. ஒயர பிச்சு விட்டாங்க. பாட்டு கட் ஆயிடுச்சு. அந்த பொண்ணு அந்த நடனமும் நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆளா சொல்றாங்க. அந்த மேடை அந்த தொகுப்பாளனி இருப்பாங்கல்ல, தொகுப்பாளர். அந்த அந்த விழாவ வந்து தொகுத்து வழங்குவாங்கல்ல. ஒரு பெண்ணு தான் வந்து அத போட்டிருந்தது. அந்த பொண்ணு வந்த நேரத்துல இருந்து முடியிற வரைக்கும் விடுதலை சிறுத்தை கட்சிக்குன்னா ஒரு கண்ணியம் இருக்கு, கட்டுப்பாடு இருக்கு. தலைவரோட சொல்லுக்கு ஒரு மரியாதை இருக்கு. தயவு செஞ்சு அவங்கவங்க இருக்கையில அமருங்க. தலைவரோட வார்த்தைக்கு மரியாதை குடுங்கன்னு சொல்லி, அந்த பொண்ணு என்னென்னவோ சொல்லி பாக்குது. மேடையில ஏறாதீங்க, கரண்ட் ஷாக் அடிக்குது. இத்தனை பேர் இங்க கூடாதீங்க, தள்ளி நில்லுங்க, இடைவெளி விட்டு நில்லுங்க. அந்த பொண்ணும் சொல்லுது, யாரும் கேட்கல. இன்னும் ஒருத்தர் சொல்றாரு, கட்சியில இன்னொரு ஆளு. "எப்பா தம்பி, மேல ஏறாதப்பா, லைட்ல ஏறாதப்பா, ரேம்ப்ல ஏறாதப்பா, அந்த பேரிகார்ட்ல ஏறாதப்பா, கீழ இறங்குப்பா, கீழ இறங்குப்பான்னு" சொல்லி இன்னொருத்தர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. நேத்து அந்த மாநாடு முழுக்க முழுக்க இந்த வேலை தாங்க நடந்துச்சு. மாநாடே நடக்கல. "தம்பி, டேய் மேல ஏறாத, கீழ இறங்குடா, கீழ இறங்குடா, முட்டா பயல, இறங்குடா." ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களும் பொறுமை தாங்கல. அவங்களும் மனுஷங்க தானே. இவனுங்க பாட்டுக்கு ஏதாவது கூடி ஏதாவது ஒரு விபத்து நடந்துச்சுன்னா அந்த பழி யார் மேல விழும்? அண்ணன் திருமா மேலதான் விழும். நேத்து திருமாவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கொலைப்பழிய வந்து சுமத்திருப்பாங்க அந்த விசிக கட்சிக்காரங்க. நேத்து கூட்டம் நசுக்குன நசுக்கு எவனாச்சும் ஒருத்தன் கரண்ட் அடிச்சு நடந்திருந்துச்சு சம்பவம். குறைஞ்சது ஒரு 10-20 பேர் வந்து இறந்திருப்பாங்க. ஏதாவது ஷாக் ஏதாவது மட்டும் அடிச்சிருந்துச்சு. அந்த அளவுக்கு மோசமான ஒரு மாநாடா, மிகப்பெரிய மோசமான பிறந்தநாள் பரிசை வந்து அண்ணன் தீர்மாவுக்கு கொடுத்துட்டாங்க விசிக கட்சிக்காரங்க. அவரு கடைசியில மூச்சு விட கூட முடியாம அப்படி தள்ளிக்கிட்டு வந்து தண்ணியை வாங்கி குடிக்கிறாரு. அவர் மூஞ்சியை பார்க்கவே எனக்கு ரொம்ப பரிதாபமா இருந்துச்சுடா. ஏன்டா இப்படி நடந்துக்கிறீங்க? நாம் தமிழர் கட்சியோட கூட்டத்தை பார்த்திருக்கீங்களா? இந்த தமிழ்நாட்டுல எந்தெந்த கட்சிகள்லாம் இருக்கீங்களோ, நாம் தமிழர் கட்சியோட கூட்டத்துக்கு வந்து பாருங்க. எப்படி ஒழுக்கமா இருப்பாங்கன்னு வந்து பாருங்க. பெண், குழந்தை, பெரியவர், இளைஞர்கள் அப்படியே கண்ணியமா நிப்பான். அங்க ஒருத்தனுக்கும் அங்க பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லவே முடியாது. நேத்து விடுதலை சிறுத்தை கட்சி மாநாட்டுல ஒரு குழந்தை காணாம போச்சுன்னு வாசிக்கிறாங்க. உங்க குழந்தை இங்க இருக்குது, வந்து கூட்டிட்டு போங்கன்னு சொல்றாங்க. யாருக்குமே பாதுகாப்பு இல்ல. ஒரு பாதுகாப்பற்ற மாநாடா நேத்து நடத்துனாங்க விசிக கட்சி. நாம் தமிழர் கட்சியோட மாநாட்டுக்கு வந்து பாருங்க. திருச்சியில வந்து பிப்ரவரியில போட்டிருந்தாங்க. ஒரு மிகப்பெரிய மாநில மாநாடு. 5,00,000 பேர் கூடுனாங்க. அந்த 5,00,000 பேரும் அவன் இருக்கையில கண்ணியமா இருப்பான். கட்டுப்பாட்டோட இருப்பான். இடியே வந்தாலும் நகர மாட்டான். அண்ணன் என்ன சொல்றாரோ அந்த கருத்தை உள்வாங்குவோம், அதை உள்வாங்கி பிரதிபலிப்பான். தமிழ்நாட்டுல ஒரு ஒழுக்கமான கட்சி, ஒரு ஒழுக்கமான தொண்டர்கள்னா அது நாம் தமிழர் கட்சி தான். வந்து பாருங்கடா. கூட்டத்துல ஒரு மூக்குத்தி தொலைஞ்சு போனாலும் அந்த மூக்குத்தி பத்திரமா அந்த பெண்ணோட கைக்கு போய் சேரும். அதே திருச்சி மாநாட்டுல ஒருத்தரோட செல்போன் வந்து தொலைஞ்சு போச்சு. அடுத்த நாள் அந்த செல்போன் வந்து யாரோட செல்போன் தொலைஞ்சோ அவரு கைக்கே போய் சேர்ந்துச்சு. வர்றவன் அவ்வளவு நேர்மையா இருப்பான், திருட மாட்டான், அப்படியே இடிச்சு தள்ள மாட்டான், கண்ணியமா இருப்பான், கட்டுப்பாடோட இருப்பான். இந்த சீமான் அண்ணனுக்கு வந்து பிரச்சனையே இருக்காது. அப்படி மேடை போட்டுட்டாங்கன்னா மேடைக்கு எல்லாரோட வரிசையில தான் அண்ணன் சீமான் உட்காருவாரு. மேடையில நாம் தமிழர் கட்சி அமரவே மாட்டாங்க. இந்த பொது தேர்தல் வரும்போது மட்டும்தான் மேடையில அமர வச்சு அவங்கள எல்லாரையும் அறிவிப்பாரு அண்ணன் சீமான். மத்தபடி எந்த போராட்டமா இருந்தாலும் எல்லாரும் ஒரே கீழே தான் உட்கார்ந்து இருப்பாங்க. தொண்டர்கள் எப்படி உட்கார்ந்து இருப்பாங்களோ அதே மாதிரிதான் அண்ணன் சீமான் கட்சியோட தலைவர்கள், முக்கிய பொறுப்பாளர்கள் முன்னாடி உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. பின்னாடி தொண்டர்கள் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. இப்படிதான் இருக்கும். இந்த மேடையில ஏறி கூச்சல் போடுறது, நாம் தமிழர் கட்சியில இருந்து சேர கீழே போடுப்பா, மேல ஏறாதப்பா, அங்க போகாதப்பா, இங்க போகாதப்பா, குழந்தை தொலைஞ்சிருச்சு, இங்க வந்து இப்படி இடிச்சு தள்ளுறது, இப்படி ஒரு நாளும் நாம் தமிழர் கட்சி கூட்டத்துல நடக்காது. ஒரு நல்ல ஒரு அரசியல் கட்சிய, நல்ல ஒரு அரசியலை வந்து இந்த மக்களுக்கு வந்து வழி நடத்திக்கிட்டு வர்றாரு அண்ணன் சீமான். உண்மையிலே இவங்க கையில எல்லாம் அதிகாரம் வந்துச்சுன்னா உண்மையிலே மாற்றம்ன்றது நிச்சயம் நீங்க வந்து பாப்பீங்க. இந்த கட்சியில இருக்கிற தலைவர்களா இருக்கட்டும், அவங்க கட்சியில இருக்கிற தொண்டர்களா இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சியில எவ்வளவு கண்ணியமா, எவ்வளவு கட்டுப்பாட்டோட இருப்பாங்கன்றது வந்து பாருங்க. இந்த விசிக கட்சியில இருக்கிறவங்களும் சரி, இந்த தாவேகா கட்சியில இருக்கிறவங்களும் சரி, நீங்க எல்லாம் தயவு செஞ்சு மாநாடு நடக்கும். நாங்க நாம் தமிழர் கட்சி மாநாடு நடத்துவோம். அன்னைக்கு வந்து பாருங்க. மாநாடுன்றது எப்படி இருக்கும்ன்றது வந்து பாருங்க.